இந்த மகா சிவராத்திரிக்கு பின்னாடி ஏதாவது புராண கதைகள் இருக்கா? ஒரு காட்டுல இருக்கிற வேடன் வந்து மேல போய் மரத்துல போய் உட்காந்துறாரு. ஆனா மரத்துக்கு கீழே சிவலிங்கம் இருக்கிறது அவருக்கு தெரியாது. அப்போ ஒரு மான் வந்து வருது. தண்ணி குடித்து வரும்போது இவரு அத வேட்டையாடுறதுக்கு ரெடி ஆகுறாரு. அவர் ரெடி ஆகும்போது அது வில்வ மரம். அந்த வில்வம் அந்த ஒரு இலை வந்து சிவபெருமானுடைய லிங்கத்து மேல விழுது. இந்த தண்ணீர் விழுது இவருக்கு தெரியாது. அந்த மான் என்ன சொல்லுதுன்னா, ஐயா நான் என் குடும்பத்த பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய உயிரை நீங்க வேணா எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வேடன்கிட்ட சொல்லு. வேடன் அப்படின்னு எப்படி நம்ப முடியும் உன்ன? இல்ல நம்பித்தான் தீரணும் வேற வழி இல்ல. உங்களுக்கு குடுத்த வாக்குறுதிய நான் நிறைவேத்துவேன். நான் கண்டிப்பா குடும்பத்த பார்த்துட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு அது போகுது. கடைசியில குடும்பத்தோட வருது. ஆனா என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் என்னுடைய உயிர எடுத்துக்கங்க, என்னுடைய உயிர எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு வேடன்கிட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேடன் தடுமாறி நிக்கும்போது, அவர் தடுமாறி நிக்கும்போதெல்லாம் அந்த வில்வ இலை ஒவ்வொன்னா அந்த தண்ணீரும், வில்வ இலையும் சொட்டு சொட்டா சிவலிங்கத்து மேல விழுது. அன்று இரவு முழுவதும் நடக்குது. அப்ப என்ன அந்த தெரிஞ்சோ தெரியாம இவர் மனசு இறங்கிடுது. இப்போ ஒருத்தர் மாத்திரம் ஒருத்தர் உயிர் தரேன்னு சொல்றாங்களே, நான் அப்ப யார தான் கொல்ல முடியும்? இறைவா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் சிவபெருமான் காலையில காட்சி கொடுக்குறாரு. அவருக்கு மோட்ச பதவி குடுத்து, பரவால்ல, நீ தெரிஞ்சோ தெரியாமையோ இன்று இரவு முழுவதும் என்னை வணங்கி வந்தாய், வில்வத்தால் அர்ச்சனை பண்ண. உனக்கு தெரிஞ்சு செஞ்சியோ, தெரியாம செஞ்சியோ பரவால்ல. செஞ்சுட்ட. அதுக்கான பலன் உனக்கு மோட்ச பதவி கிடைக்கும். அடுத்த யுகத்துல நீ ஸ்ரீ ராமபிராமனுக்கு உதவிகரமா இருப்ப. உன் பேர் குகனா, நீ வந்து உற்ற துணையா நண்பனாக இருப்பை. அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரத்த குடுக்குற நாள் தான் இந்த நாள்.